அடுத்து இதுவரைக்கும் தலைவன் கூற்று. இனி அடுத்த 5ம் தலைவி கூற்றாக வரும். 6 கண்ணுள்ளில் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எம் காதலர். காதலவர், காதலர், காதல் அவர் 7ஆம் சீர். நுண்ணியர் எம் காதலவர். கண் உள்ளில் போகார் இமைப்பின் பருவரார். என்ன என்ன விளையாட்டு பாருங்க, என்ன அழகு. இமைப்பின் பருவரார் என்றால் என் இமையாடும் போது அதனால் துன்பமும் அடைய மாட்டார் அவர். ஏன்னா அவர் கண்ணுக்குள்ளே இருக்காராம். தலைவி என்ன சொன்னான்னா, அந்த கண்ணின் பாவைன்னு சொன்னா. கண்ணின் பாவைக்குள்ள, பாவைங்கிறது அந்த கடுகு மாதிரி இருக்கு பாருங்க உள்ள, அதான் நமக்கு பார்வையை கொடுப்பது. அந்த கண்ணின் பாவை என்பதனால என் தலைவி அந்த இடத்துல இருக்கணும், நீ போயிடுங்கிறா. அந்த பாவை போயிடுச்சுன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது. ஆனா அந்த பாவை எப்படி இவனுக்கு உயிரையும் உணர்வையும் ஊட்டுகிறதோ, அந்த பாவை இல்லை என்றால் இவள் தன்னுடைய கண்ணுக்கு கண்ணாக இருப்பாள் என்று இதெல்லாம் ஒரு பேதைமை. அவ்வளவு காதலிக்கிறானாம். அதான் காதல் சிவப்புரைத்தல்ல வச்சிருக்கிறார் இந்த குரலை. அந்த தலைவன் அந்த தன்னுடைய தலைவி காதலியை கண்ணின் கருமணி என வைத்திருக்கிறான். அந்த கருமணிக்கு சொல்றாங்க, நீ எனக்கு இடையூறாக இருக்கிறாய், நீ நகர்ந்து கொள். அந்த பாவிக்குள்ளே அவ்வளவு சுருக்கிவிடும் போல் அந்த தலைவிய. இவ என்ன சொல்றா பாருங்க, கண்ணுள்ளில் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியரியம் காதலர். அவன் அவ்வளவு, இவன் எப்படி சொன்னான கண்ணின் பாவை என்று, அதை இவள் சொல்லுகிறார் கண்ணுக்கு மேலேயே இருப்பார். அவ்வளவு நுண்மையானவரா, நுண்ணியர். என்ன அழகு. நான் கண்ணை இமைச்சாலும் அவருக்கு அவருக்கு துன்பம் நேராது. இப்படி கண்ணை இமைச்சிட்டேன்னா, அங்கதான் இருக்கிறாரு, இமைச்சிட்டாலும் துன்பம் நேரம். என்ன காதல் பாருங்க, என்ன காதல். இமைப்பின் பருவரார் என்றால் என் இமை ஆடும்போது அதனால் துன்பமும் அடைய மாட்டார். நான் அப்படி கண் அப்படி அமைக்கிற போது அவர் துன்பப்பட மாட்டாராம். அப்படி கண் உள்ள இருந்து வாராம். இதே இதே அழகா பாடலாம் பாருங்க. திரைப்படத்துல இருக்க பாரதியார் பாட்டிலே வரும். பார்த்த இடத்தில் எல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி. பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி. என் கண்ணின் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ. என்ன அழகு பாருங்க. இந்த இடத்துக்கு பொருத்தமா அந்த பாடலை பாரதியார் பண்ணியிருக்கிறார். அது திரைப்படத்திலேயே இந்த காட்சி அப்படியே பண்ணியிருக்கான். தலைவன் தன் காதலியை கண் பாவையாக கண்ணின் உள் வைப்பதாக கூறினான். ஆனால் தலைவியோ கண்ணுள்ளே இருப்பவனாக கொள்ளாமல் கண்ணின் மேலே இருப்பவனாக கொள்கிறார். கண்ணுற கலந்த காமவேகம் என்று பெருங்கதை சொல்லுகிறது. கண்ணுற கலந்த காமவேகம் என்று பெருங்கதையிலே ஒரு தொடர் வருகிறது. அமரர் கண் இமையார், தேவர்கள் கண் இமைக்க மாட்டார்கள் என்பதெல்லாம் நலவென்பா படித்திருந்தீர்களே, ஆனால் அதுல தெரியும். கண் இமைக்க மாட்டார்கள். அவர்கள் மேலே போடுகின்ற பூ மாலைகள் சருகு ஆகாது, அப்படியே இருக்கும். அவருடைய கால்கள் நிலத்தில் தோயாது என்றெல்லாம் அந்த நலவென்பாவில வரும். அதுபோல அமரர் கண் இமையார் எனில் மனித நிலையில் இமைக்காமல் இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் தலைவர் கண்ணினின்றும் நீங்கார் என தலைவி வைராக்கியமாக இருந்தும் தன் சோர்வு பார்த்து கண் இமைத்து விடும். ஆனாலும் இமைத்தனால் பாதிக்கப்பட மாட்டார். இந்த சோர்வு காரணமா அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவன் நினைக்கிறாளாம். ஆனா அந்த சோர்வு காரணமா திடீர்னு கண் இமைத்து விடும். அப்படி இமைக்கிற போது அதனால அவர் கவலைப்பட மாட்டார். தலைவிக்கு சோர்வு இருக்கும், அதனால இமைச்சிருப்பா. அது அப்படி ரெண்டும் மேல் இமையும் கீழ் அதோட இமைக்கிற போது அவன் துன்பப்பட மாட்டான் என்று தனக்குள்ளே அவள் ஆறுதல் சொல்லி கொள்ளுகிறாளாம். என்ன அழகு பாருங்க. இலக்கிய நயம், 1.25 உள்ள இலக்கிய நயம். கண்ணுள்ளில் போகார்
இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எம் காதலர். அடுத்து 7ஆம் குறள். கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேம் கரவாக்கறிந்து. கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேம் கரவாக்கறிந்து. இங்கே காதல் அவராக அப்படின்னு போட்டிருக்கோம். அதை காதல் அவராக என்று பிரித்தால்தான் பொருள் விளங்கும். கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேம் கரவாக்கறிந்து. அதாவது எம் காதலர் எம் கண்களின் உள்ளே இருத்தலால் அவர் எம் பார்வையில் மறைந்து விடுவார் என யாம் எம் கண்ணுக்கு மை எழுதுதலையே விட்டு விட்டோம். அப்படி எழுதுற போது அவ மறைஞ்சிருவானா. அப்படி மறைஞ்சிடக்கூடாது, என் கண்ணு உள்ளே இருக்கணும், அதனால நான் கண்ணுக்கு மை தீட்டவில்லை என்று தன் தோழியிடம் சொல்லுகிறார். கண்ணுள்ளில் இருந்து காதலர் போகார் என்ற தலைவி மை தீட்டும் சிறு இடைவெளியீட்டின் பொழுது கூட அவர் கண்ணின் என்றும் மறைவார் என்பதால் மை தீட்டேன் என்று மை எழுதாமைக்கு காரணம் கற்பிக்கிறார். அவ அவளை தோழி என்பதனால தலைவியை கிண்டல் செய்து விடுவார். என்னடி என்ன கண்ணுக்கு மை தீட்டாம கூட இருக்கிற அப்படின்னு கேட்டு வாங்கிறதுக்காக ஒப்பனையும் செய்து கொள்ளவில்லையே. இப்போ தலை முடிகள் எல்லாம் இப்போ போய் தனியா அதுக்கென்று பெண்களுக்கென்று ஒரு தனியா சலூன் அமைச்சுட்டான். ஆயிரக்கணக்கில் நிறைய கொட்டி கிடக்குதா, சீரழிகிறது நாகரிகம். இந்த சங்ககால தலைவியெல்லாம் தோழி அல்லது செவிலித்தாய் இவ முடிச்சு விட்டுருவா, அழகுபடுத்திடுவா. இப்ப அங்க போய் ஆயிரக்கணக்கில் கொடுக்குறான். இந்த வேலையும் ஒரு ஒரு துரும்ப தூக்கி துரும்ப போடாம அப்படி பண செழிப்பில் உள்ளவர்களிலே பலர், அல்லது அதை பார்த்து அவர்களை பார்த்து நடுத்தர குடும்பத்தில் உள்ளவர்களும் சூடு போட்டுக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி போய் அதை ஒப்பனை செய்து கொள்வது, வார வாரம் அந்த முடியை சீர்திருத்திக் கொள்வது என்று பெண்களுக்கான சலூன் என்று இப்பொழுது வைத்து, அந்த காலத்துல நமக்கு உழவும் வணிகம் மட்டும்தான் தெரியும். இப்ப தொழில்நுட்பம் பெருகிவிட்டதுனால தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலேயே பழங்காலத்திலே நம்முடைய இலக்கியங்களை படிக்கிற போது இயற்கை அழகு இருந்தது. அவளே தனக்கு தன் கைக்கு மை தீட்டிக் கொண்டாள், அல்லது சிறுமியாக இருந்தால் தாயோ செவிலியோ தீட்டி விடுவாள். இப்ப அந்த காலத்துல இந்த கொண்டை போடுறதெல்லாம் இருந்திருக்க மாட்டேன். இப்படி கொண்டை போடுறது, இப்படி கொண்டை போடுறது, இப்ப இப்படி ஒரு முடிச்சு போட்டு இப்படி தொங்குற மாதிரில அது ஒரு ஸ்டைல். என்னடா அது இந்த ஆளு களவாடி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு பாக்குறீங்களா? காட்சி பொருளாகிவிட்டது. இதெல்லாம் காட்சி பொருளாகிவிட்டது. எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி உலா வருகிறார்கள். இது ஒரு வழி தளர்ந்தல் என்று ஒரு கருத்து சங்க இலக்கியங்கள் இருக்கு. அந்த ஒரு வழி தளர்ந்தபின் தலைமகளை தோழி அவள் குணங்களுக்கு குற்றம் சொல்லி விடுவாளோ என்பதற்கு அஞ்சி மைதீட்டாமைக்கு காரணம் கூறுகிறாள். கூந்தல் கோலம் புனைதல் அணிகலன் பூணுதல் முதலிய ஒப்பனைகளை செய்யாமல் இருக்கிறாள். இதையெல்லாம் அவன் பார்க்க வேண்டும். அவன் தன்னுடைய தலைவன் மட்டுமே தன்னுடைய அழகை நுகர வேண்டும் என்று இந்த குரல் மூலமாக உலகத்துக்கு செய்தி சொல்லுகிறார். பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அலங்கோலமாக உடை அணிந்து கொண்டு இருப்பதெல்லாம் பிழை என்பது இந்த குரல் மூலமாக சொல்லப்படுகிறது. நாம சொன்ன திட்டுவான், இவனுக்கு என்னானான். ஆனா திருவள்ளுவர் சொல்லுகிறார், இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. கணவன் இல்லை, அதனால் நான் என்னை ஒப்பனை செய்து கொள்ளவில்லை. அவன் வருகிற போது நான் என் கண்களுக்கு மை தீட்டிக் கொள்ளுவேன், கூந்தலை புடைந்து கொள்ளுவேன் பலவாறாக. அவ்வளவுதான். அது மாதிரி எவ்வளவு அழகு இதெல்லாம். அதுக்குதான் இந்த காமத்துப்பாலை 18-20 வயதிற்கு மேலுடையவர் ஆண்களும் பெண்களும் இதை சொல்லணும், இதை சரியான முறையில வழிகாட்டணும். சும்மா படிச்சா அவங்களுக்கு எல்லாம் புரியாது. இதெல்லாம் தொல்காப்பிய இலக்கணத்தையும் அகப்பொருள் நம்பியக பொருளையும், நம்பியக பொருள் என்று ஒரு நூல் அதனுடைய வழி நூலாக இருக்கிறது.
தொல்காப்பி அகத்திணையியலுக்கு. அகத்திணையியல், புறத்திணையியல் என்று பொருளதிகாரத்திலே வருகின்றது. அதேபோல அத அதனுடைய வழிநூலாக அகத்திணையியலுக்கு வருவது நம்பியக பொருள். இதெல்லாம் படிச்சாதான் இதெல்லாம் சொல்ல முடியும். இந்த மாதிரி செய்திகளை சொல்ல முடியும். அப்படி மைதீட்டாமைக்கு காரணம் தன்னை ஒப்பனை செய்து கொள்ளாமைக்கு காரணம் இதெல்லாம் சொல்லுகிறான். அவன் என் கண்ணு உள்ளே இருக்கான், அதனால மைதீட்டினா அந்த நேரத்துக்குள்ள அவன் அந்த இடம் மறைஞ்சிருவான். இப்படி எல்லாம் தோழிக்கு சமாதானம் சொல்லுகிறார். அவள் கிண்டல் செய்து விடுவாள் என்று. தோழி தலைவி ஏன் கோலம் இப்படிதான் செய்து கொள்ளவில்லை என்று தோழி கேட்கிறார். அந்த தோழிக்கு இதெல்லாம் அவன் சொல்றான். அவர் தன் கண்ணில் உள்ளதால் கோலம் செய்யும் சிறு பொழுதில் கண்ணினின்று மறைந்து விடுவாரோ என்ற அச்சத்தால் செய்யவில்லை என்று சொல்லினாள். அன்றியும் எப்பொழுதும் அவரையே நோக்கி இருத்தலால் மை தீட்ட காலமில்லை என்றோ மறந்தேன் என்றோ கூறினார். இந்த எழுதுதல், வரைதல், தீட்டுதல், புனைதல் இதெல்லாம் அந்த இலக்கிய சொற்களுக்கான பல்வேறு விதமான பொருள். மை தீட்டுதல் என்று சொல்வார்கள், மை வரைதல் என்று சொல்வார், மை புனைதல் என்று சொல்வார்கள். இப்படிலாம் இடத்திற்கு ஏற்ப சொல்லுகிறது. இந்த கரபாக்கு என்று ஒரு சீர் இங்கே வருகிறது. கரபாக்கு அறிந்து எழுதேம் கரபாக்கு அறிந்து கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேம் கரபாக்கு அறிந்து என்றால் அதை ஒழித்தல் அல்லது மறைத்தல் என்று பொருள் இருக்கு. மறைத்து அந்த தன்னுடைய அந்த செயல்களை அவள் மறைத்து சொல்லுகிறாள். அவளை கிண்டல் செய்து விடுவாள் என்பதற்காக. அடுத்து 8ஆம் குறள். நெஞ்சத்தார் காதல் அவராக, இல்ல பாருங்க, காதல் அவராக போட்டிருக்கோம். காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேவாக்கறிந்து. நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேவாக்கறிந்து. தெர்மாஸ் குடுவை பயன்பாடு அப்பவே இருந்திருக்கு. இந்த குரல் மூலமாக தெரியும். தெர்மாஸ் குடுவை என்று கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, ஒரு 100 நூற்றாண்டு காலமாக இருக்கும் என்று கருதுகிறேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இருக்கு. அநேகமா ஒரு 100 நூற்றாண்டு காலம் அது பழக்கத்தில் இருக்கலாம். ஆனா திருவள்ளுவர் காலத்திலே இந்த தர்மாஸ் குடுவை இருந்திருக்கும். இந்த மாதிரி அமைப்புல இருந்திருக்காது. இப்ப நான் 10, 12 வயது சிறுவனாக இருக்கிற போது என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பையன் அடுப்புக்கரியில அந்த விறகுல இருந்திருக்கு பாத்தீங்களா, அத ஒரு டபரா, இந்த பாருங்க, இந்த மாதிரி டபராவில் அந்த நெருப்பை போட்டு தன்னுடைய சட்டைக்கு தேய்ப்பான். அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு 65 ஆண்டுகளுக்கு முன்னால, நான் 8, 10 வயதுல இருக்கிற போது. அப்பெல்லாம் அரைனா தான் அந்த தேய்க்கிறதுக்கு, சலவைக்கே அரைனா தான். அவளே துவைச்சு அதை சலவை பண்ணி மேல அந்த பொட்டி போட்டு கொண்டு வந்துருவா. அவளும் உள்ள அந்த பொட்டிக்குள்ள நெருப்பு தானே போட்டிருக்கா. இவனுடைய எண்ணம் பாருங்க, அவ்வளவு வறுமை. இந்த காலனா அரையனாவே கிடைக்காத ஒரு சூழல் இருந்ததுனால அப்படி பண்ணாங்க. அது மாதிரி இந்த தெர்மாஸ் குடுவை அமைப்பையும் ஏதோ ஒரு வழியில பயன்படுத்தி இருக்காங்கிறது இந்த குரல் மூலமாக தெரிகிறது. நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேவாக்கறிந்து. சுட சுட வச்சிருக்கிறேன், குடிக்காம வச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, உள்ள அவர் இருக்காரு, நான் சுட சுட குடிச்சாலும் அவருக்கு போய் சுடும். இப்படி பாருங்க பேதமை. காதல் எப்படி கண்ணை மறைக்குது. அவர் உள்ள இருக்கிறாராம், சூடா குடிச்சாக்க அதுல போய் அவரை சுடுமா. ஓ நாக்கு அதை தாங்கி தானே உள்ள விடுது அப்படின்லாம் பார்க்க முடியாது. இது ஒரு விதமான பேதைமை. இந்த பேதமை அவர்களுடைய காதலை உறுதிப்படுத்துகிறது. அந்த அன்பை மேலும் மேலும் அவன் மீது பொழிகிறாள் இந்த தலைவி. நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்துண்டல், நல்ல சுட சுட சோற குழம்பை ஊத்தியா போட்டா அவருக்கு போய் சுடுமா. அஞ்சுதும் வேவாக்கறிந்து யாம் எம்மவர் எம் நெஞ்சத்திலே உள்ளார், ஆதலால் எம் வெப்பமான உணவை உண்டால் அவரை வெதும்பச் செய்து விடுமே என அஞ்சி வெப்பமானதை உண்பதில்லை, ஆற வைத்துதான் சாப்பிடுவேன். வேவாக்கறிந்து என்றால் என்ன? வெந்து துயருருவார் என்று பொருள். வெந்து துயருருவாரே என்பதை அறிந்து என்று பொருள்.
கண்ணில் புகுந்து கருத்தில் பதிந்து விட்டார். காதலர் ஆதலால் கண்ணுள்ளார் என்ற தலைவி கருத்திலும் உள்ளார் என்பது கொண்டு உரைத்தது இது. முன்னது பருப்பொருள், பின்னது உருவிலா உணர்வு பொருள். இது இயலுமா எனின் கண் வேகிறது, வயிறு எரிகிறது, நெஞ்சு நோகிறது என்று மக்கள் வழக்கிலே சொல்லுவார்கள். உண்மையில வயிறு எரியுத, கண் நோகிறதா இல்ல, கண் வேகிறதா இல்ல, நெஞ்சு நோகிறதா இல்ல. ஆனால் மக்கள் வழக்குல அதை மிகைப்படுத்தி சொல்லுவார்கள். அதை போல இதை மிகைப்படுத்தி சொல்லுகிறார். இது எங்கிருந்து எடுத்தார்னா, தொல்காப்பியர் வெம்மை வேண்டல் என்று ஒரு நூற்பா, அந்த நூற்பாவிலே சொல்லுகிறார். அதற்கு சேமச்செப்பு சேமக்கலம் என்று சொல்லுகிறார். இதுதான் தர்மாஸ் குடுவை என்று சொன்னேன் அல்லவா. இப்போவும் பாத்தீங்கன்னாக்க இந்த தாமரத்திலே உள்ள ஒரு இப்போ பிளாஸ்டிக்கை வந்து ஒரு நாகரிகமாக எல்லோரும் எடுத்து செல்லுகிறார்கள். அதுல எவ்வளவு தீமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் பலர் பலர் 99 விழுக்காடு அந்த பிளாஸ்டிக் குடுவையை பயன்படுத்துகிறார். இதெல்லாம் தவறு என்பதை திருக்குறள், இந்த குறளை படித்தால்தான் தெரியும். சேமச்செப்பு, அதனால ஓரிருவர் மட்டும் அந்த சேமச்செப்புல அதே மாதிரி அந்த அந்த பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு பாருங்க, அதுக்கு பதிலாக இந்த சேமச்செப்பில் கொண்டு போகிறார். அது கொஞ்ச நேரம் தாங்கும். ஒரு 40-50 கிலோமீட்டர் போற வரைக்கும், அந்த பேருந்தில் பயணித்து செல்லுகிற வரைக்கும் அது தாங்க. அதான் தெர்மஸ் குடுவை, சேமச்செப்பு என்று அந்த காலத்துல பேரு. சேமக்கலம் என்றும் சொல்வார்கள். இதனால இந்த குறள் நெஞ்சத்தர் 1128 தெர்மாஸ் குடுவை கண்டுபிடிக்கப்பட்டது இப்ப இல்ல, திருவள்ளுவர் காலத்துக்கு முன்னாலேயே என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேவாக்கறிந்து 2 மணித்துளிகள் இருக்கு. இமைப்பின் கரவாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர் கண் இமைப்பேம் எண்ணில் அதனுள் இருப்பவராகிய தலைவர் மறைவர் என்பதால் இமைக்க மாட்டேன். அதனை கண்ணுற்ற இவ்வூரார் அவரை எனக்கு அயலாராகவே பேசுவர். இப்படி ஒரு கண் இமைக்காம இருக்கிறதுனால மற்றவங்க எல்லாம் பார்த்தோம், இப்பெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறார். அதான் காதல். ஏதிலர் என்னும் இவ்வூர், எம் காதலர் எமக்கு அயலாராகிவிட்டார் என்று இவ்வூரார் கூறுவதாக உள்ளது. அவர் போகாமல் என் கண்ணுக்குள்ளேயே இருப்பார். வெளியில போயிருக்கிறான் ஓதல் பிரிவோ அல்லது படிப்பதற்காக ஓதல் பிரிவு என்பது, அல்லது வணிகத்திற்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ இவ்வளவு வெட்டி பிரிஞ்சு போயிருக்கான். ஆனா இவன் என்ன சொல்றான், எனக்குள்ளேயே அவர் இருக்கிறார், என் கண்ணுக்குள்ளேயும் இருக்கிறார், என் நெஞ்சுக்குள்ளேயும் இருக்கிறார். இதெல்லாம் அவனுங்களுக்கு எங்க தெரிய போகுது? காதல்னா என்னன்னு தெரியாதவன் தான் இதெல்லாம் சொல்லுவான், இதெல்லாம் சொல்லுவான் என்று இவளுக்கு அந்த காதல் மிகுதினாலே எம் கண்ணுக்குள்ளேயே இருப்பதற்காக யாம் மூடிய கண்ணை அவர் எம்மை விட்டு போய்விட்டார் என்னும் கவலையால் யாம் என் கண்ணை மூடியிருப்பது கொண்டு கூறுகிறார்கள். விழியை இமைத்தால் தானே உள்ளிருப்பவர் வெளியே போக வாய்ப்புண்டு. அதனால நான் அப்படி பிடிச்சுக்கிட்டேன் உள்ள வச்சு, அதனால கண்ணை மூடியிருக்கேன். அவ்வாய்ப்பு ஒரு இடத்துல கண் இமைக்கலேங்கிறான், ஒரு இடத்துல அவனை உள்ள பிடிச்சுக்கிட்டேங்கிறான். ஒவ்வொரு தலைவியும் ஒவ்வொரு விதமாக கற்பனை செய்கிறார். அவ்வாய்ப்பு அவருக்கு இல்லாமல் தடுத்து காத்து கொண்டிருந்தும் ஊர்பழி எழுதல், கூடியிருந்தாலும் பழிப்பது, பிரிந்தாலும் பழிப்பது, வாழ்ந்தாலும் பழிப்பது, தாழ்ந்தாலும் பழிப்பது என்று வழக்கமாக கொண்டு விட்ட ஊர் எப்பொழுதுதான் பழி சொல்ற வாயை மூடுவார்களோ என்று தலைவி அங்கலாகிறார். இதை கண்ணதாசன் பார்த்தா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா, வீழ்ந்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும், வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும், இல்லாரை கேட்டால் ஏளனம் செய்யும், இறப்பவன் கேட்டால் நடிப்பன மருந்தும். நன்றி, வணக்கம். இன்று 10ஆம் குறள். உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். உவந்து உறைவர்
உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். இத என்றும் உள்ளத்துள் உவந்துரைவர் மூன்றாவது, இரண்டாவது, முதலாவது சீர்களை மாற்றி போட்டால் நேரடியாக பொருள் புரியும். என்றும் உள்ளத்துள் உவந்து உறைவர், காதலனுக்கு காதலியும் காதலிக்கு காதலனும் என்றும் உள்ளத்துள் உவந்து உறைவர். இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். அதாவது என்னை பிரிந்து உரைகிறார் என்று அன்பில்லாதவர்கள்தான் இப்படி எங்களை இகழ்ந்து கூறுவார்கள் என்பது இரண்டாவது அடி. இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். எம்மவர் எப்பொழுதும் எம் உள்ளத்தில் இனிமையாக இருக்கிறார். எனினும் அவர் என்னை பிரிந்து உரைகிறார், அன்பிலார் என்று கூறுகிறது இவ்வூர். அது ஊர் தூற்றம் தான், தூற்றம். முன்னால இந்த காதலி சொன்னா கண்ணுள்ளில் போகார் 1126 3 குறள்களுக்கு முன்னால என்றும், அதுக்கு அடுத்த குறள்ல கண்ணுள்ளார் காதலவர் என்றும், இமைப்பில் கரபாக்கு அறிவல் இந்த போன குறள்ல 9வது குறள்லையும் சொல்லி வந்த தலைவி கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு இந்த 3 குறள்ல சொல்லியிருக்கா. ஆனா இந்த குறள்ல நெஞ்சத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார். உள்ளத்துள் உவந்துரைவர் என்று மகிழ்ச்சியோட என்னுடைய நெஞ்சத்துக்குள்ள வந்துட்டார். கண்ணுக்குள்ள இருந்துட்டு இப்ப நெஞ்சுக்குள்ள வந்துட்டார். பேச தலைப்பட்டார். பொருளீட்டி வந்து பொருள்வயில் பிரிதல். பொருளீட்டி வந்து மணந்து கொள்வேன் என பிரிந்து சென்ற தலைவன், அதற்கு இலக்கணத்துல வரைவிடை வைத்து பொருள்வயில் பிரிதல் என்று நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இந்த அகப்பொருளை சொல்லிக் கொடுக்கிற போது வரைவிடை வைத்து பொருள்வயில் பிரிதல், அதாவது திருமணத்துக்காக அந்த தலைவனே பொருள் சேர்க்கிறான். இதுல இருந்தெல்லாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வரதட்சணை என்பது கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பின்னாலே வந்து மக்களுடைய மனம் திரிந்து இப்படி எல்லாம் செய்கிறார்கள். ஒரு 80-90 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய தந்தையார் சொல்வார், நாங்கள் தான் பெண் வீட்டாருக்கு ஒரு தொகை கொடுப்போம், அதுலதான் 3 நாள் உணவளிப்பார்கள், 4 நாள் உணவளிப்பது, 5 நாள் உணவளிப்பதும் கூட உண்டு. அதற்கு மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண் வீட்டாருக்கு அந்த தொகை கொடுப்பார்கள். அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்திருக்கிறது. அதை சங்க இலக்கியங்கள்லையும் பல பாடல்கள் சொல்லுகின்றன. அதை திருவள்ளுவர் இங்கே சொல்லுகிறார், வரைவிடை வைத்து பொருள்வயில் பிரிதல். திருமணத்திற்காக செலவு பண்றதுக்கு பிரிவான். அப்ப அந்த காதல் செய்து கொண்டிருக்கின்ற காலத்தில் சம்பாதித்து விட்டு வந்ததற்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கை ஓட வேண்டும் அல்லவா, அது திருமணத்திற்கு பிறகு மறுபடியும் ஒருக்கா பிரிவான். அப்பொழுதும் சேர்த்து கொண்டு வருவான். இப்படியெல்லாம் ஒரு காலம் தானே சம்பாதித்து தானே அந்த பணத்தில் திருமணம் செய்து கொண்டு தானே உழைத்து அந்த உழைப்பின் மூலமாக குடும்பத்தை காப்பாற்றுதல் என்கிற ஒரு அடிப்படை அறிவினை காமத்துப்பால் சொல்லுகிறது. எவ்வளவு அழகு பாருங்க. இதுல எப்படிப்பட்ட உயரிய கருத்தை இந்த குறளிலே உவந்து வைத்திருக்கிறார். என்றும் உள்ளத்துள் உவந்து உறைவர், இகந்துரைவர் ஏதிலர் என்னும். இது தெரியாம ஊர்ல இருக்கிறவர்கள் எல்லாம் அலர் தூற்றுகிறார்கள். உன்னை காதலிச்சுக்கிட்டு நம்ம போயிட்டான் பாரு அப்படின்னு. அதுதான் என் நெஞ்சத்துக்குள் உரைகிறார், என்னை அவள் பிரியவில்லை என்று சொல்லுகிறார். இதான் காதல் சிறப்புரைத்தல். காலம் நீட்டித்த காரணம் அவன் வரல, அவன் சொன்ன காலத்துல வரல. அவனை தலைவனை தோழி குறை சுற்றி சீன்ற அவளை, ஏன்னா அவன் பெரிய காதலன் வந்தான் சொன்ன நேரத்துல அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கு இயல்வழித்தல் என்று பெயர். தோழி அவளை குறை பேச தொடங்கினால் அவளுடைய இயல்பான குணத்தை மாற்றுகிறாள் என்று ஒரு இலக்கணத்தில் பாருங்க, இயல்பு அழித்தல்.
அதனை கேட்க பொறுக்காத தலைவி அவனை பெருமைப்படுத்தி பேசுகிறார். திருமணமாகல, என் நெஞ்சத்தில் நிறைந்திருக்குவேன் தலைவரை பிரிந்து சென்றார் என பேசுதல் கூடாது என்று தோழிக்கு இயற்பட தலைவி மொழிவதாக இக்குறள் அமைந்திருக்கிறது. இயற்பட, அதெல்லாம் இலக்கிய சொற்கள், இலக்கணங்களிலே இலக்கிய சங்ககால இலக்கியங்களிலே வருகின்ற சொற்கள். முதல்ல இயல்பு அழித்தல் சொன்னார், பின்னால இயற்பட தலைவி மொழிகிறாள். எல்லா அழகான சொற்கள் எல்லாம் பயின்றிருக்கிறார்கள். உவந்துரைதல் என்றால், உகந்துரைதலுக்கு எதிர் இகந்துரைதல். இகத்தல் என்றால் கடந்து போதல் அல்லது பிரிந்து போதல் என்று பொருள். நத்துறந்து நெடுஞ்சேன் நாட்டராயினும் நெஞ்சிற்கு அணியரோ தன்கடல் நாட்டே என்பது குறுந்தொகை. இதெல்லாம் இந்த திருக்குறளுக்கு வலிமை சேர்ப்பதற்காக இந்த நற்றிணை பாடல். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் குறுந்தொகையில, யாயும் யாயும் யாராகியரோ செம்புல பயில் நீர் போல அன்புடை நெஞ்சம் யாம் கலந்தனவே என்கிற அடிப்படையில் என் நெஞ்சத்தில் அவன் இருக்கிறான். அந்த அன்புடைய நெஞ்சங்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று கலந்து விட்டன. இந்த ஊரார் என்னவனான்னு சொல்லிட்டு போட்டுப்போ என்று அவள் சொல்வதாக அமைந்திருக்கின்ற ஒரு செயல் என்ற சிறப்பு அமைந்த ஓமையால் காதலர் ஒருவருக்கொருவர் கலந்த அன்பை கூறும் குறுந்தொகை. அதனினும் உயர்வு சான்ற உள்ளங்கள் கலந்த அன்பை ஒன்றை ஒட்டு ஒன்று பிரிக்க கூடாத உடலுக்கும் உயிருக்குமான தொடர்புடன் ஒப்புமைப்படுத்தி இந்த அதிகாரத்தில் காதல் வாழ்விற்கு ஏற்றம் அமைத்து காட்டுகிறார் திருவள்ளுவர் பெருந்தகை. மீண்டும் 10ஆம் குறளை காணுங்கள். உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். இதனுடைய 10 குறள்களினுடைய பிழிவாக உண்மை காதலர் உடல் உயிர் போன்றவர் அப்படின்னு போட்டுக்கணும். உண்மை காதலர் உடல் உயிர் போன்றவர்.